அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி நாகர்கோவில் இடையே 2வது அகல ரயில் பாதை நல்லபடியாக முடிஞ்சு சேவை தொடங்கினதுனால சில ரயில்களை கன்னியாகுமரியில் நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. அதை பற்றின விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 22/657/58 தாம்பரத்துலேருந்து நாகர்கோவில் திருப்பி தாம்பரம் போகிறது. இது 3 வீக்லி, அதாவது வாரத்தில் 3 நாள் இதோட சேவை இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் சந்திப்போடு நின்றும். இனி வரும் நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றின டேட் பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டி கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்படுது. இதனால் கன்னியாகுமரிக்கு போகிற டைம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகுது 7:40 காலையில் 7:40க்கு கன்னியாகுமரிக்கு போயிடுது. திருப்பி ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து 4 மணிக்கு புறப்பட்டது. இது 4:35க்கு நாகர்கோவிலேருந்து முன்னாடி புறப்பட்டது. கன்னியாகுமரிலேருந்து 4 மணிக்கு புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு வர்றது. இந்த வண்டி நம்பர் 126/67/68. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். இது வீக்லி ஒன்ஸ் தான் ரன் ஆகுது. இந்த வண்டியும் 7:40க்கு கன்னியாகுமரிக்கு போயிடுது. அதே மாதிரி 4 மணிக்கு அங்கேருந்து புறப்படுது. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவில் சந்திப்புக்கு வருது. இதுவும் வீக்லி ஒன்ஸு தான். இந்த வண்டி கன்னியாகுமரிக்கு 9 மணிக்கு போய் அதாவது 8:55 நிமிடங்களில் காலையில் போய் சேருது. திருப்பி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 7:10 நிமிடங்களுக்கு புறப்படுது. இந்த ட்ரெயின் அங்கேருந்து சென்னைக்கு போகிற பயணிகளுக்கு மிகுந்த பயன்பாடாக இருக்கும். ஏன்னா 5:50க்கெலாம் கன்னியாகுமரி சென்னை எக்மோர் வண்டி புறப்பட்டுரும். ஸோ அதுக்கு பிறகு இந்த ஒரு வண்டி இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அதோட ரேக் ஷேரிங் மொத்தமும் மாறுறதுனால மிச்சம் இருக்கிற 3 வண்டிகளும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி நாகர்கோவில் பேசஞ்சர். இந்த வண்டி ஒரு நாளில் காலையில் டெய்லி சர்வீஸ் காலையில் 7:10 நிமிடங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு 9 மணிக்கு போகும். அதுக்கப்புறம் அங்கே 1 மணி நேரம் நின்ன பிறகு 10:35 தான் கன்னியாகுமரிக்கு போகும். இப்போ இதை அப்படியே நீட்டிச்சதுனால இது 9:35 நிமிடங்களுக்கெலாம் கன்னியாகுமரிக்கு போயிடும். இந்த ரேக்கு தான் திருப்பி கன்னியாகுமரி புனலூருக்கு போகிறது. ஸோ அதனால் கன்னியாகுமரி புனலூரில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் வந்த அந்த வண்டியும் கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6:20 நிமிடங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து இந்த பேசஞ்சர் வண்டி புறப்பட்டு திருநெல்வேலிக்கு சேர்ந்துடும். சென்னை எக்மோர் வண்டிக்கு பிறகு எந்த வண்டியும் கிடையாது. இந்த 2 வண்டிகள் வர்றதில் பயணிகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே வர்ற ரயில் வண்டிகளை பற்றி சொன்னேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேரளா வழியாக போகிற வண்டிகளை பார்க்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா மங்களூர் சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் பரசுராம் எக்ஸ்பிரஸ் அதை கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கேரளாக்குள்ளேயே தான் இருக்கும். பூனேயிலேருந்து எர்ணாகுளம் சந்திப்பு வரைக்கும் வந்த வண்டி கோட்டயம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் வந்த வண்டியை கொச்சிவேலியோடு நிறுத்திட்டாங்க. ஏன்னா அப்படி இங்கே ரேக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நீட்டிக்கப்பட்ட ரயில்கள். புதிய ரயில்கள் இருந்தால் நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இந்த ரயில் வண்டிகள் எல்லாமே மக்களுடைய பயன்பாட்டுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க மென்ஷனே பண்ணலை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரேக்குகள் இங்கே நிற்கிறது இடைஞ்சலாக இருக்குது, அதனால் அங்கே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியோ மக்களுக்கு நன்மை அடைஞ்சால் சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.